மாணவர்களே, உங்களை சந்திப்பதில் இன்னொரு விசை நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு மனந்திரும்புங்கள். மனந்திரும்புங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 9 வசனங்கள் அங்கே இருக்கிறது. அதை வாசிக்கல. யோனா திருக்கதரிசன புஸ்தகத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, யோனா திருக்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தில், அது யோனா கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியலண்ணா. மீகாவுக்கு அடுத்து இருக்குங்களா? யோனா மீகா பக்கம் 1074வது பக்கம் 10வது வசனத்தை ஒரு வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆனால் முடிவு பண்ணிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? முடிவு பண்ணிட்டார். இந்த ஜனங்களை அழிப்பேன் என்று முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் ஜனங்கள் மனம் திரும்பினபடினாலே அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? கொண்டு வந்த பெரிய தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றதை குறித்து இங்கே நாம் பார்க்குறோம். ரிப்பண்டன்ஸ் மனம் திரும்புதல். திருமறையிலே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு மனம் திரும்புதல் குறித்து. அதில் பார்த்தீங்கன்னா, பாவத்துக்காக மனம் உறுத்து கொள்ளுதல், மனம் குருத்தி கொள்ளுதல் பாவத்துக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடவுளே மனம் திரும்பியிருக்கிறார். இந்த வாசித்த பாருங்க, நான் மனுஷன் மனம் திரும்புகிறான், கடவுளே மனம் திரும்பிட்டார். கடவுள் இறக்கப்பட்டு மனம் மாறி மக்களுக்கு செய்ய நினைத்ததை தீமையை செய்யாதிருந்தால் அதுதான் மனம் திரும்புகிறார். ஆண்டவரின் மனமாறா நிலை, ஆண்டுடைய மனமாற நிலை கூட இருக்குது. சில இடத்துல மனம் திரும்ப, சில இடத்துல சோதோம் குமாரன் பட்டணத்தில் அவங்க மனம் திரும்ப இல்லை, யாருமே ஒரு நீதிமான் கூட இல்லை, எல்லாம் பயங்கரமான கடினமான இருதயமாக உள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் மனம் மாறல, அதனால் அக்கினியினாலே என்ன செஞ்சார்? அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் பரிதாபப்படுதல், மனம் திரும்புதல் என்று சொன்னால் பரிதாபப்படுதல், வருந்துதல், தேற்றுதல், ஆறுதல் செய்தல். அப்புறம் கடவுள் மனம் மாறுவதற்காக குறிப்பிடுவது மக்களின் மனம் திரும்புதலை கண்டு கடவுள் தண்டனை தீர்ப்பை மாற்றுவதை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கைதி, ஒரு மரண தண்டனை கைதி அனுப்புகிறார். திடீர்னு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் படுத்து இவர் என்ன செஞ்சிடலாம், விடுதலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணுவோம். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி நடக்கை பார்ப்பாங்க. ஒழுங்காக இருந்திருக்காரா, கீழ்ப்பணிஞ்சிருக்கிறாரா, ஏதாவது இடக்கு முடுக்க செஞ்சிட்டாரா, அப்படிலாம் பார்த்து சொல்லுவாங்க. அப்போ நல்ல நடக்கையில் நிறைய பேர் விடுதலை பெறுவர்களாக இருக்காங்க, மனம் திரும்புகிற காரியம். அதனால் கடவுள் மனம் மாறுவதற்கு குறிப்பிடுவது மக்களின் மனம் திரும்புதலை கண்டு கடவுள் தண்டனை தீர்ப்பை மாற்றுவதை குறிக்கிறது இந்த வாசிப்பறம். அதனால் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். மக்கள் பாவத்தில் மாள அவர் விரும்பவில்லை. எசேக்கியேல் 33:11 வாசிக்கும்போது, மக்கள் பாவத்தில் இருப்பதற்கும் பாவத்தில் உழலவும் பாவத்தை செய்வதையும் கர்த்தர் கடவுள் விரும்பவே இல்லை. அதனால்தான் பாவத்தின் சம்பளம் மாறணும். பாவிகள் விரியன் பாம்பு குட்டிகளே யோவான் சொல்கிறார்ல. அதனால் இன்றைக்கி பிரியமானவர்களே, மனம் மாறுவது மிகவும் ஆசீர்வாதமானது. மனம் திரும்புவது ஆசீர்வாதமானது. திசையை நோக்கி திரும்புதல், இல்லை வேதாந்தத்தில் நிறைய மனம் திரும்புதல் குறித்து நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. திசையை நோக்கி திரும்புதல், சினம் தணித்தல். இப்போ சினம் கோபம் தணிக்கிறதுனா மனம் திரும்பினா தான் கோபம் தணியும், அதெல்லாம் தனியாது இல்லைங்களா. திரும்பி பார்த்தல், தாம் செய்த பாவம் பலவிதமாக அக்கிரமத்தை என்ன செய்கிறது, மனசில் திரும்பி பார்க்குறதுனா அப்படி திரும்பி பார்க்குறது இல்லை இல்லைங்களா. மனசில் இருக்கிற
சில விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை திரும்பி பார்க்குறது. ஆண்டவர் சினத்தின் தன்மையை விட்டு திரும்புதல். அதான் சொல்கிறேன். உபவாமம் 13:18 வாசிக்கிறல, மக்கள் தீய வழிகளை விட்டு ஆண்டவரிடம் திரும்புதல். தீமையான வழி. ஒரு வசனம் வாசிக்கலாமா? உபவாமம் 30ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆ ம் ஆ ஆ ம் 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 ஆ ஆ ம் உபவாமம் 30:3. ஆமாம். சிறையிருப்பை திருப்பி போதுமா? மக்கள் தீய வழிகளை விட்டு ஆண்டவரிடம் திரும்புகிற காரியங்கள். சிறையிருப்பை திருப்பினார். இன்றைக்கி சிறையிருப்பு என்பது நிறைய நம்முடைய மூதாதையர்களுடைய பாவ சாபங்கள் மாறுவதற்காக நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? அதற்காக ஜெபம் பண்ணோம். எங்களுடைய மூதாதையர்கள் இப்படிப்பட்ட காரியம்லாம் செஞ்சுருக்காங்க. என் தாய் தகப்பனார், இன்னும் என்னுடைய தந்தையுடைய அப்பா, அவங்க அப்பாவுடைய அப்பா, இப்படி மூதாதையருடைய பாவங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறேன், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் என்னுடைய தகப்பனார் செய்த பாவம், என் தகப்பனார் செய்த பாவம், இதெல்லாம் ஒரு வேளை என்னுடைய இரத்த சம்பந்த உறவுகள் செய்த பாவம் என்னுடைய தொடர்ந்து வந்தால் என்ன செய்யுங்க ஆண்டவரே, மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை வாழ விட மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கம் வருவான். இந்த இரக்கம் என்பது மனம் திரும்புகிற காரியங்கள். அதனால் பிரியமானவர்களே, யோவேல் புஸ்தகத்தில் கூட 2ஆம் அதிகாரம் 12-14 முழு இருதயத்தோடு திரும்புங்கள், ஆண்டவரிடம் திரும்புங்கள். முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு கூட அன்பு செய்கிறவன் ஆண்டவரே செய்கிறார். அன்பு செய்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் முழு இருதயம். நான் பார்த்தீங்கன்னா புது வருஷத்தில் தொடங்கும் போது 12 மணி முடிஞ்சவனுக்கு முன்னாடி உட்காந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பு கிளம்பி, ஆண்டவரே இன்னுமே அப்படி அடுத்த வருஷத்தில் புது வருஷத்துலாம் அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு என்ன செய்வோம், சில காரியம்லாம் சொல்லுவோம். நான் அதிகமாக செல்ஃபோனை பார்க்கக்கூடாது, அவர் மேலே யாரையும் கோவப்படுத்தக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், நல்லா படிக்கணும், அப்புறம் கெட்ட வார்த்தை பேச, இப்படி நிறைய காரியங்கள்லாம் நீங்கள் சொல்லி என்ன செய்வீங்க, போட்டு முழங்கால் பட்டிட்டு சொல்லுவீங்க. ஆனால் அடுத்தது ஒரு வாரம் கழித்து பார்த்தா வாழ்வே மாறி இருக்கும். அதே பழைய பாவங்கள் தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்தில் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நம்ம முழு இருதயத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் அன்பு கூற வேண்டும். இப்போ சில பேர் பார்ப்பாங்க, அதனால தான் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் புத்தம் அடைஞ்ச அப்பயே நாங்கள் கறி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. ஏன்னா நமக்கு நாக்கு சரி கட்ட முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே பார்த்து நம்ம விசுவாசி அவன் வானம்மா, இன்றைக்கி சாம்பல் புத்தம் வானமானா, ஐயா நீங்கள் கம்முனுங்க, நீங்களாம் உங்களெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க போ. அதனால் இன்றைக்கி சில பேருடைய வாழ்வில் இந்த விதமான காரியங்கள் மாறாத ஒரு சில காரியங்கள் இருக்கும். அதனால் அதெல்லாம் என்ன செய்யணும், மாற்றணும். முழு மனதோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கணும். அது இன்னொரு சில காரியங்களில் நிறைய பேர் சாப்பாடாமல் இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிடாம நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு என்ன வேணும்னா, யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கீங்களோ நீங்கள் ஒரு வாரத்துக்கு இப்படியும் ஒரு 200-300 ரூபா மீன் கருவாடு இதெல்லாம் உண்டியலில் போட்டிருக்கு காசுலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் பூ வைக்காமல் இருக்கிறவங்க என்ன செய்யணும், எதுக்கு பூ வைக்காமல் இருக்கிறோம், அந்த காசை எடுத்து உண்டியலில் போடுறது தான் பூ வைக்காமல் இருக்கிறோம். மீன் வாங்குகிற காசை சபையில் போடணும். அதுக்காக தான். சில பேர் நல்லது தான் இல்லைங்களா, ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை நான் கெடுக்கலை, ஆனால் நல்லது தான். ஆனாலும் உங்களுடைய இந்த சபையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஏதாவது என்ன செய்யணும்,
செய்ய வேண்டும். முழு இருதயத்தோடு திரும்புங்கள், ஆண்டவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? உங்களுக்கு விரோதமாக வருகிற பல விதமான தீங்கையும் பல விதமான ஆசீர்வாத குலைச்சலையும் கர்த்தர் மாற்றி உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பலின் பொருள் தீமையை விட்டு விலகி கடவுளுடன் திரும்பி அவரது கட்டளைகளை கைக்கொள்வதுதான் மனம் திரும்புவதான ஒரு முக்கியமான காரியம். மனம் திரும்பலின் பொருள் என்னங்க? தீமையை விட்டு விலகணும். தீமை நமக்கு என்னென்ன தீமை என்று சொல்லி மனசாட்சி சொல்லும். குடிக்கிறது தீமை, சிகரெட்டு பிடிக்கிறது தீமை, மற்றவன் பொருளை அபகரிப்பது, ஆட்டை போடுவது தீமை. எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் என்ன செய்யணும்? விட்டுடணும். மனம் திரும்பலின் பொருள் தீமையை விட்டு விலகி கடவுளுடன் திரும்பி அவரது கட்டளைகளை கைக்கொள்வது, இதுதான் மனம் திரும்புதல். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் உண்டென்று இவனே. இங்கு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய ஒரு செய்தி என்னதுங்க? மனம் திரும்புகிற காரியங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது பிரசங்கம் பண்ணினான். இயேசுக்கு முன்பாகவே வழியை ஆயத்தப்படுத்தினவர் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம். அதில் பார்த்தீங்கன்னா கோடாரியானது தன் மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. 122ஆம் பாட்டில் நான் பாடும் ஒரு 2 சரணத்தை மாத்திரம் பாடுவோம். எல்லாம் உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். மனந்திரும்பு இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனந்திரும்பு இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே, என் ஜனமே மனந்திரும்பு இயேசுவிடம் ஓடிவா, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை ரட்சிக்க பாவமன்னிக்க தன்னையே பலியாக்கினார், மகனே உன்னை ரட்சிக்க பாவமன்னிக்க தன்னையே பலியாக்கினார், என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. கொஞ்சம் பேசுவீங்க, பேசு. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. அல்லேலூயா. அதாவது யோவான் ஸ்நானகன் எல்லா ஜனங்களையும் பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார். லூக்கா 3:3 வாசித்து பார்த்தீங்கன்னா இது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அது மனம் திரும்புதல் என்றால் பாவத்தின் விளைவை சொந்த வாழ்க்கையில் கண்டு அஞ்சி வருந்துவதென்றும், பழைய வாழ்க்கையின் குறிக்கோள் போக்கு யாவற்றையும் வெறுத்து தள்ளி கடவுளின் திருநோக்கத்தை தமது குறிக்கோளாக கொள்ளுகிறது தான் மனம் திரும்புகிற காரியம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியாமல் இருக்குது. அதாவது பாவத்தின் விளைவை, பாவம் என்பது ஒரு கொடூரமானது. பாவம் அழிச்சிடும் ஒரு மனுஷனை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, பாவம் செய்கிறவர்கள் எல்லாரும்
அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். பாதாளம், மரணம் உண்டு. மரணம்னா சரீர மரணம், இன்னொரு மரணம் வரும்போது உயிர்த்து எழுவாங்க. அப்படி கிடையாது. அதனால் இந்த மரணம் என்பது அது அழியாது, அது அழிஞ்சு போகுது கடவுள். அதனால் இன்றைக்கு அந்த வாழ்க்கை, பாவத்தின் விளைவை சொந்த வாழ்க்கையில் கண்டு, என்னுடைய வாழ்க்கையில் இந்த விதமான மரணம் வரக்கூடாது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது நான் அக்கினி கடலில் தள்ளப்படுவேன் என்று சொல்லி நீங்கள் அஞ்சி வருந்துவது இல்லா, வருந்துவது, ஆஹா இனிமேல் பாவம் செய்யக்கூடாது, வருந்துவது. பழைய வாழ்க்கையின் குறிக்கோள், இந்த பழைய வாழ்க்கையின் குறிக்கோள் போக்கு எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளி, ஒரு கிறிஸ்துவில் இருந்தால் புது சிஷ்டியாக இருக்கிறான், பழையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதானது, எல்லாம் புதிதானது. பழைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள் மனம் திருப்பியிருக்காங்க. ஆனால் டாஸ்மார்க்கு போக முடியாது இல்லைங்களா, டாஸ்மார்க்கு போகாமல் இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனாக இருந்துட்டும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, திருவிருந்தில் பங்கு படுறவங்க இல்லைங்களா, ஆராதனையில் அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மறைமுகமான பாவங்கள் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், வெறுத்து தள்ளி, அப்போது நம்முடைய பாவம் நமக்கு விரோதமாக இருக்கிறது, நாம் எல்லாம் அக்கினி கடலில் தள்ளப்படுவோம் என்ற அந்த பயம் இல்லைங்களா, பழைய வாழ்க்கை குறிக்கோள் போக்கு யாவற்றையும் வெறுத்து தள்ளி, கடவுளின் திருநோக்கம், கடவுளுடைய திருநோக்கம் என்னங்க, தேவராஜ்யம் கட்டுமான பணி. அதாவது வெள்ளை அங்கி இல்லைங்களா, சிங்காசனம், வெள்ளை சிங்காசனம், வெண்வஸ்திரம் தரித்தவர்கள். நேற்று தினத்தில் அன்பான சகோதரர் மார்க் மகிழ்ச்சந்திரன் அவர்கள் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே என்ன வந்தாருங்க, அவர் கன்னி வயத்தில் பிறந்தார், மனுஷனாக வந்தார். மனுஷனுக்கான காரியங்கள், பசி இருந்தது, தூங்கினார், துக்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் மரித்து, நமக்கு எல்லாம் தெரியும்ல, மரித்து அடக்கம் பட்டு அவருக்கு என்ன செஞ்சாங்க, சீலையில் சுற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவை சீலையில் சுற்றி நறுமண பொருட்கள்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, அதில் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ண உடனே திரும்பவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த உடனே அந்த சீலை எல்லாத்தையும் என்ன செஞ்சார், அவர் சுற்றப்பட்ட சீலை எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் தலைமாட்டில் என்ன செஞ்சார், அதை மடித்து வச்சுட்டு திரும்பவும் உயிர்த்தெழுந்தார். அதே ட்ரெஸ்ஸை போட்டு போல ஆண்டவர் என்ன பண்ணல, உயிர்த்தெழுந்த உடனே அவருக்கு இழந்த அந்த ட்ரெஸ்ஸை போடல, அதை மடித்து வச்சுட்டு உயிர்த்தெழுந்துட்டு திரும்பவும் என்ன செஞ்சார், வந்தார். மகதலேனா மரியாள் பார்த்துட்டு, என்னை தொடாதே ரபுனி இல்லை, என்னை தொடாதே. அப்போது அவருடைய மகிமையின் சரீரம், இந்த சரீரம் அழிஞ்சு போய் மகிமையின் சரீரத்தோடு கூட மகிமையின் வஸ்திரம் என்ன செஞ்சார், போத்துக்கொண்டு மகிமையின் வஸ்திரத்தோடு கூட வந்தார். அந்த காரியங்களே நீங்கள் ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களும் இயேசுவை போல மாறுவார்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் விசுவாசம், அதுக்கு தான் என்னதுங்க இந்த விதமான கிறிஸ்துவ நம்பிக்கை. அதுதான், வேறு எதுவுமே எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இல்லைங்களா, சோறு கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், மாட்டுக்கறி கிடைக்கும் இல்லை, இதெல்லாம் கிடையாது. அதுக்காக தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, கடவுளின் திரு நோக்கத்தை தமது குறிக்கோளாக கொள்ளுதல் தான் இந்த மனம் திரும்புகிற ஒரு காரியம். அதனால் நாம் என்ன செய்யணுங்க, இந்த மனம் திரும்ப வேண்டும். இயேசுவும் பாவத்தை வெறுத்து விடுவரையும் நம்பிக்கை வைக்கிறவரையும் இணைத்துள்ளார். இயேசு என்ன செய்யணும், பாவத்தை வெறுக்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்குறார். நம்பிக்கை வைக்கிறவர்களையும் ஆண்டவர் பார்க்குறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்புவது என்பது பாவத்தை வெறுக்க வேண்டும், பிசாசின் கிரியைகளுக்கு நீங்களாக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கா பாருங்கள் இல்லைங்களா. நீங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1லிருந்து 10 வசனத்தை வாசிக்கும்போது இங்கே சகேவுடைய மனமாற்றத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். சகேவு ஒரு பாவியான மனிதன், அவன் ஒரு வசூலிக்கிறவன், வட்டிக்கு வாங்குறவர், அவர் ஒரு ஆள் இல்லைங்களா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டுத்தி மரத்தில் ஏறி பார்த்துட்டே இருந்தார். இயேசு அந்த வழியாக பார்த்து சகேவே சீக்கிரமாய் இறங்கி வா, சகேவே சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னார்.
உடனே இறங்கி வந்தான். உடனே அவன் பார்த்த உடனே, ஆண்டவரை பார்த்த உடனே அவனுடைய பாவ நிலையை உணர்ந்தான். நான் அநியாயமாக வட்டி வாங்குகிறேன், அநியாயமாக இந்த காரியம்லாம் செய்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அவருக்கு அதிகமாக வட்டி வாங்கி நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு பகுதியை அரசாங்கத்தை கட்டிட்டு மற்றதெல்லாம் நான் என்ன செஞ்சிடறேன், சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு மனம் வருந்துக்கிறான். இது தப்பு, இது பாவம் என்பதை மனம் வருந்தி திரும்பவும் நான் உடனே சொல்கிறாரு ஆண்டவர், நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு உள்ளே போன உடனே அப்போ அவன் என்ன செய்கிறான், இவன் ஆபிரகாம் சொன்ன உடனே நான் இனிமேல் அநியாயமாக இதை செய்ய மாட்டேன், 4ஆம் தனியாக திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறார்ல, 4ஆம் தனியாக திருப்பி கொடுத்துறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவன் ஆபிரகாமுடைய குமாரன் எனப்படுவான். ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அது ஒரு வழியை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ மனம் திரும்பாமல் பார்த்துட்டு அப்படியே ஆண்டவரே, சரி ஆண்டவர் வாங்க ஆண்டவரே, ஒரு மோரையோ டீயோ குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு வீட்டில் அனுப்பி விட்டுருந்தாருன்னா அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடச்சிருக்காரு. இதில் இன்னொரு காரியம் கூட சொல்லு, 2 கல்லன், நல்ல கல்லன் கட்ட கல்லன் சொல்கிறாங்கள, வலது பக்கத்தில் ஒரு கல்லன். ஆண்டவரே உம்முடைய வருகையிலே உம்முடைய ராஜ்யத்திலே அடியனை நினைத்தருளும். ஆனால் அவன் பாவம் செஞ்சான். ஆனால் இன்னொரு கல்லன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் இந்த சிலுவையிலேருந்து இறக்கி விடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு அந்த அளவெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறான், இன்னொரு கல்லன் இகழ்கிறான். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லன் என்ன செய்கிறான், ஆண்டவரே நாங்கள் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், நாங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும், நாங்கள் தப்பு செஞ்சுருக்கோம், கொலை செஞ்சுருக்கோம், கொள்ளை அடிச்சிருக்கோம், பல விதமான அக்கிரமெல்லாம் செஞ்சுருக்கோம், இது எல்லாம் எங்களுக்கு வேணும் தான். ஆனாலும் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் நீதிமான். ஆனால் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடிமையை நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்ற அந்த ஒரு வார்த்தை. பரதேசி என்று சொன்னால் அது அங்கே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இடம். அந்த பரதேசி அதாவது இலைப்பார்கிற இடம், அந்த இடத்துல இருப்பாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த பாவத்தை வெறுத்து விடுகிற காரியம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற காரியம் தான் மனம் திரும்ப ஒரு காரியம். மெய்யான மனம் திரும்புதல் கடவுளின் அருளால் கிடைக்கிறது. மெய்யான மனம் திரும்புதல் கடவுள் அருளால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் கிடைக்கிறது. ஆவியானவர் தான் இந்த மனம் திரும்புகளுக்கு கண்டித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை என்னம்மா 16 கண்டித்து உணர்த்துவார். யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்ன செய்யுங்க, மன்னிக்கப்படாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருப்பது யாருங்க? ஆவியானவர். உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற, உங்களோடு கூட இருக்கிற, உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை நடத்துகிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ ஆவியானவரை உதாசீனப்படுத்துகிறவர்கள் சாட்சியாக இருக்க மாட்டாங்க, மனம் திரும்பாதவர்கள் சாட்சியாக இருக்க மாட்டாங்க. மனம் திரும்பாதவர்கள் கட்டவார்த்தை பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க ரசிக்கப்படவே மாட்டாங்க. நீ கட்டவார்த்தை என்ன நிறுத்துறியோ அப்போ தான் நீ ரசிக்கப்பட்டன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பேர் கிறிஸ்துவனாக இருந்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஆனால் ஆவியானவர் உன்னோடு கூட பேசும்போது அந்த கெட்டவார்த்தையில் என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்தவர்கள் பேசக்கூடாது. குடும்பத்துலேயும் என்ன செய்யுங்க, பேசாதீங்க. பிள்ளைகளை திட்டுவதிலும் கெட்டவார்த்தை பற்றி பேசாதீங்க. அதனால் அது சாபம். பிரியமானவர்களே, ஆவியானவர் நான் ஆண்டவரத்தில் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவரத்தில் ஆவியானவர்கிட்ட ஒப்புரவாக்கணும். ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரே எனக்கு மனம் திரும்புவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நான் நீதிமானாக இருப்பது எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்போதும் உமக்கு பிரியமாக நடந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லிட்டு நீங்கள் ஆவியானவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்தான். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்கள் நடத்துகிறவர் ஆவியானவர் உதவி செய்வார். அதில் மனம் திரும்புகிற காரியங்களுக்கு
முக்கிய பங்கு ஆற்றுகிறவர் ஆவியானவர். அதனால் ஆவியானவர் என்ன செய்யக்கூடாதுங்க, நான் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது, அவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். இன்னொன்று, கடவுள் நேராக மக்களை மனம் திரும்புகிறார். கடவுள் நேரடியாக வந்து மக்களை என்ன செய்கிறாரு, மனம் திரும்புகிறார். நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 85ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம், புலம்பல் 5:21 இந்த காரியம் சொல்லி ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். 85:14 85:13 வசனம். புலம்பல் 5:21 வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ஆமாம், அல்லேலூயா. அதாவது கடவுள் நேராக மக்கள் என்ன செய்கிறாருன்னா திருப்புகிறார். அவங்க வந்து கடவுள்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அது மனதை திருப்பி அவங்க பரிசுத்தமாக இருக்கிறார்கள். புதிய இதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தருகிறார். மனம் திரும்புகிற காரியம், மனம் திரும்பும்போது ஒரு புதிய இருதயம். அப்போ நீங்கள் 51ஆம் சங்கீதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தாவீதுனுடைய ஒரு பெரிய பாவம், பத்சபாயில் இடத்துல செய்த பாவத்தினாலே அவன் மிகுந்த மன உளைச்சலோடு கூட தேவ சமூகத்தில் சில அந்த நீங்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும், அந்த பகுதியை வாசிச்சிருப்போம். ஏன்னா ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மழையை போல வெண்மையாவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறோம். அதனால் ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் தருகிறார் நீ முழு மனதோடு மனம் திரும்பும்போது. பேதுரு தமது பாவனையில் உணர்கிறார். பேதுரு கூட நீங்கள் லூக்கா 5:8, 5:32, மத்தேயு 12:4 வாசி பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன செய்கிறாருன்னா அங்கு மனம் திரும்புகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்குறோம். அவன் மனம் கசந்து அழுதான். அதனால் ஆண்டவர் அவனுடைய மனதை மாற்றினார் என்று சொல்லி அவன் இன்னும் அதிகப்படியான ஆசீர்வாதம் கொடுத்தான். அதனால தான் அவனுக்கு ஒரு புதிய ஃபஸ்ட்டு போப்பு இல்லைங்களா. இத்தாலியிலே முதல் போப்பு யாருங்க, பேதுரு. மனம் திரும்பலன்னா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க முடியாது. மனம் திரும்புதல் என்பது பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கான ஒரு காரியம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். மனம் திரும்புதலுக்கான அழைப்பு என்பது முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிச்சுன்னா யோவான் ஸ்நானகன் நற்செய்தியிலே முதல் வார்த்தை நற்செய்தியில் முதல் வார்த்தை, நற்செய்தி பகுதியில் முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17 வாசி பார்த்தீங்கன்னா நற்செய்தியில் முதல் வார்த்தை இயேசு சொல்கிற வார்த்தையும் முதல் வார்த்தை அதுதாங்க இல்லைங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தராக இருக்கிறது. அது மார்க்கு 1:14 கூட வாசிக்கிறேன். 14:15 கூட இயேசு சாமி சொல்கிறாரு. 12 சீசர்களும் சொல்கிற முதல் வார்த்தை இல்லைங்களா. நீங்கள் மார்க் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கம் பண்ணும்போது கூட சீசர்களும் அதுதான் சொல்கிறாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து தமது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தம்முடைய சீசர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தையே தான் இல்லைங்களா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தில் என்ன சொல்கிறாருங்க, மனம் திரும்புங்கள். அப்புறம் நீங்கள் முதல் கிறிஸ்துவ சொற்களில் வருவதும் ஆதி அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்புங்கள், அங்கேயும் மனம் திரும்புதல் தான் வருது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் கூட அப்போஸ்தலர் 26:19-20 முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் குறித்து யோவானுடைய பிரசங்கத்தில் வாசி பார்த்தீங்கன்னா மனம் திரும்புவதற்கான அழைப்பு இல்லை, மனம் திரும்புதல் அது உணர்வுக்கு அடிப்படைது. மனம் திரும்புதல் என்பது உள்ளாக வருது, மனசுக்குள்ளேருந்து வருது தான் மனம் திரும்புதல். அப்புறமேல மனம் திரும்புவது வந்து பாவத்திற்காக வருந்துதல் மனம் திரும்புவதற்கான முக்கியமான காரணம். உங்கள் பாவத்தை பற்றி வருந்துதல், பாவத்திற்கு வருந்துதல், உங்கள் தனிப்பட்ட தன்னுடைய சொந்த பாவத்தை குறித்து வருந்துதல், ஒவ்வொரு பாவம். மனம் திரும்புதல் என்பது ஒரு உணர்வு, அது வார்த்தை அல்ல. மனம் திரும்புதல் என்னதுங்க, ஒரு உணர்வு. நான் மனம் திரும்பணும், ஆண்டவர் சமூகத்தில் நான் கிட்ட சேரணும், தேவராஜ்யத்தை போகணும், அங்கு தேவனோடு கூட இருக்கணும்,
அப்படிப்பட்ட காரியங்கள். அதனால் பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து தப்பி ஓடுகிற காரியம். மனம் திரும்புதல் என்பது என்னங்க? பாவத்திலிருந்து தப்பி ஓடுகிற காரியம். அதனால தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் வழி காட்டினவன் யார்? அதனால் தப்பிச்சு போங்க. அது பாவத்திலேருந்து வாங்க, பாவத்திலேருந்து மனம் திரும்பி வாங்க. இந்த கோபம் தேவனின் கோபம், ஆண்டோடைய கோபம். நீ மனம் திரும்பலன்னா ஆண்டவர் உண்மையில் கோபமாக இருப்பார். அதனால தான் நீங்கள் இந்த யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நினி ஆண்டி முதல் அரசன் வரை மிருகங்கள் எல்லாம் சாக்கு ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அது மனம் திரும்பினார்கள். தேவனுடைய கடும் கோபம் வரப்போகிறது, அழிவு உண்டாக போகிறது, நாசம் வரப்போகிறது. அதனாலே எல்லாரும் நாடு முழுவதுமாக மனம் திரும்பினது. அதனால் ஆண்டவர் செய்ய நினைத்தது காரியங்களை இருந்து விளக்கினார். இந்த கோபம் நியாயமானது மற்றும் என்னதுங்க, தகுதியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கோபம் சரியா தப்பா? தப்பா? ஆண்டோடைய கோபம் தப்பா ரைட்டா? மனுஷனுடைய கோபம் அது சொல்லணா, ஆண்டோடைய கோபம் தான் சொல்கிறேன். ஆண்டவர் கோபப்படக்கூடாது, நாங்களாம் இன்னும் பாவம் செய்யணும், இன்னும் தண்ணி அடிக்கணும், இன்னும் சாராயம் குடிக்கணும், இல்லை இன்னும் மற்ற காரியம்லாம் செய்யணும், புதிய பூமியையும் புதிய பூமியை புதிய வானத்தையும் உண்டாக போகிறார். ஒரு பெரிய அழிவு ஒன்று இருக்கிறது, திருடனை போல் ஆண்டவர் வரப்போகிறார். அதனால் இந்த கோபம் நியாயமானது மற்றும் தகுதியானது. இந்த கோபம் அடிக்கடி புறக்கணிக்கப்படுகிறது. இந்த கோபம் அடிக்கடி புறக்கணிக்கப்படுகிறது. இது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய கோபம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனின் கோபம் என்பதால் இந்த கோபம் வரும்போது பயங்கரமானதாக இருக்கும். கொரோனா வந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. அமெரிக்கா தேசத்தில் டெக்சாஸ் மாகாணமா ஏதோ ஒரு மாகாணத்தில் காட்டுத்தீ பற்றி எரிஞ்சது பாருங்கள். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், ஒவ்வொரு வீடும் எத்தனையோ கோடிக்கணக்கான வருமானம் உள்ள அந்த விதமான காரியங்கள் அழிஞ்சு போணுச்சு. ஏன்னா அவங்களுடைய பாலிவுட்டு ஹாலிவுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உபச்சாரம், வேசித்தனம், அருவறுப்புகள். இதனால் அது எத்தனையோ விதமான ஹெலிகாப்டர்லேயும் பிளேன்லாம் பார்த்து தண்ணி ஊற்றி அழிச்சு பார்த்துமா, அதெல்லாம் போச்சு, எல்லாம் நாசமாசம் போச்சு. ஆனால் ஒரே ஒரு வீடு மாத்திரம் அங்கே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துருப்பீங்களா, அது மட்டும் அப்படியே நின்றுது, பார்த்தோம், ஃபோட்டோலாம் பார்த்தோம்ல. அதனால் பிரியமானவர்களே, தேவனின் கோபம் என்பதால் இந்த கோபம் வரும்போது பயங்கரமானதாக இருக்கும். இந்த கோபத்தை எதிர்த்து நிற்க முடியாது. சோதோம் குமாரா பட்டணம் மாதிரி விலகி ஓட வேண்டும். எதுக்கு? பாவத்துக்கு விலகி ஓடுங்கள், அக்கிரமத்துக்கு விலகி ஓடுங்கள். பலவிதமான கோபம் நிச்சயமாக அது வரப்போகிறது, அது அழிவு வரப்போகிறது. ஆகவே இந்த கோபத்தை எதிர்த்து நிற்க முடியாது. பிழைப்புக்கான ஒரே வழி அதிலிருந்து வெற்றிகரமாக தப்பிப்பது தான். நாம் எதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். தப்பி ஓடுவது விரைவான செயலை குறிக்கிறது. ஆகவே நாம் தப்பி ஓடுவதற்கு முக்கியமான காரணம் மனம் திரும்புகிற காரியம், உள்ளான ஒரு மனமாற்றம் அவசியம். அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, வேதவசனம் பற்பல காரியங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது, நடக்கும். ஆனால் தப்பி ஓடுவது என்பது திசை திரும்பல் இல்லாத நேராக இயக்கத்தை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தப்பி ஓடுதுன்னா நம்முடைய இருதயத்தை மாற்றுவது. இதிலேருந்து நம்ம நல்லா தெரியும், நான் எந்த வழியில் போய்க் கொண்டிருக்கேன்னு நமக்கு நல்லா தெரியும். இது இயேசுவுக்கு பிரியமான வழியா? இதனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? நான் செய்கிற காரியத்துக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறாரா என்பதை நன்றாக தெரியும். ஆனாலும் என்ன செய்யணுங்க? அதை மாற்ற வேண்டும். தப்பி ஓடுவது என்பது திசை திருப்பல் இல்லாத நேராக இயக்கத்தை குறிக்கிறது. இந்த இயக்கம் தேவ சமூகத்தை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் திரும்புடைய செயல்கள், மனம் திரும்புதல் ஏற்ற கனி கொடுங்கள். மத்தேயு 3:8 வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். மத்தேயு 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
அதான் 9 கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் மனதிரும்புதலுக்கான ஏற்ற கனிகள். கிறிஸ்துவின் நம்பிக்கை. உங்கள் பாவங்களை கழுவக்கூடிய ஒரே ஆதாரம் கிறிஸ்து மட்டுமே என்று நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இல்லையா? தேங்க்யூ ஜி. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக, உன் நோயெல்லாம் தீர. காயங்கள் உனக்காக. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. அல்லேலூயா. கூடிய ஒரே ஆதாரம் கிறிஸ்து மட்டுமே என்று நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். இந்த சகீவு அதை நம்பினான், பேதுரு அதை நம்பினார், கள்ளன் நம்பினார். அதனால்தான் அப்படிப்பட்ட நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. பாவத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்கள் வாழ்வில் உள்ளதா என்று ஆராய்ந்து பாருங்கள். பாவத்தை குறித்தான விழிப்புணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? நான் பாவமும் செய்யலப்பா, நான் நித்தியமான், நீதிமான், என்ன மாதிரி யாருமே இல்லை, நான் தான் பரிசுத்த மனவாட்டி சபை இல்லைங்களா? அப்படி யாருச்சு நினைக்கிறேன், நான் பாவி இல்லை, நான் தான் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானவள் என்று அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு இருக்கிறதா? பாவத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்கள் வாழ்வில் உள்ளதா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை பாவம் இருந்தால் சீக்கிரமாய் சடிதியாய் தேவ சமூகத்திலே மனமாறுவோம். பாவம் நமக்கே தெரியாது, எதையே செய்கிறோம், என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் நல்லதான் செய்கிறோன்னு தெரியும். ஆனால் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் நீதியாய், நான் நேர்மையாய், நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஒப்புரவாகினா அவர் உங்களை நடத்துவார். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இல்லை, நம்மிடம் பாவம் இல்லை, நம் கண்களுக்கு சுத்தமாக இருக்கிறோம் என்று சாத்தான் நம்மை ஏமாற்றுகிறான். நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் நான் பாடுறேன், நல்லா தான் ஆடுறேன், நல்லா தான் ஊழியம் செய்கிறேன், இல்லைங்களா, நான் அப்படி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாத்தான் என்ன செய்வோம், உன்ன மாதிரி யாரும் இல்லைப்பா, நீ நல்லா பரிசுத்தமாக இருக்க, டெய்லி காலைல போயிடுற சர்ச்சுக்கு, ஜெபம் பண்ணுற, உபவாசம் பண்ணுற, எல்லாம் செய்கிற, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி செய்வான். பிசாசு பல்வேறுபட்ட காரியங்களை என்ன சொல்லலாம், நம்ம ஏமாட்டோம். ஆனாலும் இன்னும் அதிகமாக பரிசுத்தம் அடையணும். இன்னும் பரிசுத்தம் அடையுங்கள். இன்னும் நீதிமான் இன்னும் நீதிமான் ஆகட்டும், பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆனால் இயேசுவால் மட்டுமே நமது கண்களை திறந்து நமது வாழ்க்கையின் பாவங்களை காண்பிக்க முடியும். பிசாசு எப்போதும் மாய்மாலை பண்ணுகிறவன். பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கச்சேரி சிங்கத்து போல் வகை தேடி திரிந்து கொண்டு இயேசுக்கு உண்டான விட்டு விலகி அவன் தனியாக கொண்டு போடுவான். அதனால் வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, ஆண்டவரை நேசியுங்கள். பாய் ஃப்ரெண்டை நேசிக்கக்கூடாது. பாய் ஃப்ரெண்டு யாரும் கிடையாது, தப்பாக சார் நினைக்கக்கூடாது. ஃப்ரெண்டு இருக்க வேண்டியது. ஆனால் பாய் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு பெற்றோரை உதவி தள்ளிவிட்டு ஓடாதீங்க. அதனால் என்ன செய்யுங்க, ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ரெண்டாவது பெற்றோர்கள், அடுத்தது தான் பாய் ஃப்ரெண்டு, மற்ற உங்களுக்கு உட்பி கிபியோ எல்லாம் மற்றவங்க தான். அதனால் என்ன செய்யுங்க, இந்த தீமையான காரியத்தை விட்டு விலகுங்கள். இயேசுவால் மட்டுமே நமது கண்களை திறந்து நமது வாழ்க்கையின் பாவங்களை காண்பிக்க முடியும். இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்கள். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
ஆகவே நீங்கள் ஞானஸ்தானத்தை தள்ளி போடக்கூடாது. ஞானஸ்தானத்தை எடுங்கள். இதுக்கு மனம் திரும்ப முக்கியமான இன்னொரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பிட்டீங்க, இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டீங்க, ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் இயேசுவை நம்புகிறேன்ப்பா, இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அப்படியே விடக்கூடாது. என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புதலை நிரூபிக்கும் செயல். அல்லேலூயா. அதனால் ஞானஸ்தானம் என்பது நான் கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நிரூபிக்க செய்வேன். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறீங்க, கால்கொண்டு இடம் வாங்குறீங்கன்னு வச்சிங்களா, ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்துறீங்க. அம்மா அட்வான்ஸ் கொடுத்துறேன் அவள் தான் எனக்கு சொந்தமான நினச்சிப்பீங்களா? ஆனால் அது பத்திரம் பதிவு பண்ணி அது உங்கள் கையில் பத்திரம் வந்தால் தான் என்ன செய்யுங்க, எனக்கு சொந்தமான இடம்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக போயிட்டீங்க. அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பெற்றுக்கொள்வது காரியம். ரோமர் வாசிங்களா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 6:3. ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அதாவது பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போவீங்க. இயேசுடைய பிள்ளைகள். உங்களுக்குள்ளே பிசாசானவன் வர முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் பெற்று தேவ சமூகத்தில் இருங்க. அப்புறம் பாவங்களை ஒப்புக்கொள்வது முக்கியமான அம்சம். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பத்தாது, பாவங்களை ஒப்புக்கொண்டு தான் என்ன செய்யணும், ஞானஸ்தானம் பெற வேண்டும். உங்கள் பாவத்தை இயேசுவிடம் ஒப்படைக்க வேண்டும். தேவனுக்கு உங்கள் பாவங்கள் தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு உங்களுடைய பாவங்கள் தெரியும், ஆனாலும் ஆண்டவரத்தில் மறைக்கக்கூடாது. அதனால் சொல்கிறேன், உங்களுடைய நாவின் சொல் பிறவாதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகள் என்ன என்பதையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன தான் அங்கேயும் அங்கே அந்த கூடு விட்டு கூடு காஞ்சி எங்கெங்கே போனாலும் சரி, அதை கடலிலே ஆழத்திலே படுக்கை போட்டாலும் நான் உன்னோடு அங்கே இருக்கிறேங்கிறாரு. பாதத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்குது. ஆண்டவருக்கு ஒன்றும் மறைய எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் நீ தனிமையாக முழங்காடு படிக்கிட்டு உங்கள் பாவத்தெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். உங்கள் பாவத்தை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். தேவனுக்கு உங்கள் பாவங்கள் தெரியும். தேவனை ஒப்படைவது மிகவும் அவசியமாக இருக்குது. பாவ மன்னிப்பு, இந்த மனம் திரும்புவதனாலே வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்திங்கன்னா, சமாதானம், தேவனின் சமாதானம் வருகிறது மனம் திரும்பும்போது. தேவனின் சமாதானம் உங்கள் இருதயத்தை கண்டிக்காமல் பாதுகாப்பதே மனம் திரும்புதலாகும். இந்த சமாதானம் பரிசுத்த ஆவியின் வழியாக வருகிறது. அல்லேலூயா. இந்த சமாதானம் ஆவியானவர் தான் கொடுக்குறார். பாவங்களை எதிர்த்து போராட இயேசு உங்களுக்கு உதவுகிறார். இது ஆசீர்வாதம். மனம் திரும்புகிற போது நீ பாவத்துக்கு எதிர்த்து போராடி போட உன்னால் முடியாது. ஆனால் நீ மனம் திரும்பி இயேசுவிடம் வந்து நீ பாவத்துக்காக போராடும்போது ஆண்டவர் உன்னோடு என்ன செய்கிறாரு, ஒரு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாவங்களை எதிர்த்து போராட இயேசு உங்களுக்கு உதவுகிறார். பின்மாற்றத்திற்கு சாத்தான் பிரயாசப்படுவான். நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நீங்கள் எல்லாம் பண்ணிட்ட, ஆனாலும் நீ திரும்பவும் பின்மாற்றம் அடைஞ்சிட்டு சாத்தான் என்ன செய்வான், உன்னை திரும்பவும் இழுப்பதற்கு நிறைய காரியம் செய்வான். ஆனால் பின்மாற்றம் அடைஞ்சிட்டுன்னு வச்சிங்களா, அவன் திரும்ப வர முடியாது. அதனால் பின்மாற்றத்தின் ஆவி ஒழியணும்னு ஜோமன். பின்மாற்றத்தின் ஆவி ஒழியணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு விசுவாச பெருமக்களையும் இந்த பின்மாற்றத்தின் ஆவி, இயேசு விட்டு நிறைய பேர் பார்த்தீங்க, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாங்க, திரும்ப போய் அவங்க பார்த்து மற்ற விக்கிரகங்களை வணங்கி கொண்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட காரியத்துக்கு விரோதமாய் என்ன செய்வோம், நாம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஏதாவது ஒன்றிற்கு இடம் கொடுத்தால் இயேசுவிடம் திரும்பி வருவதை என்ன செய்யணும், அது கடிமா பிசாசு என்ன செய்வோம் தெரியுங்களா. ஏதாவது ஒரு இடத்துல அந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர் பார்த்திங்கன்னா இயேசுவை நேசிக்கிறவர்கள், இவங்கள் மேலே தான் அவங்களுக்கு நிறைய கண் இருக்கும். அவங்கள எப்படியாவது திருப்பி பழைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஒரு சாதாரண சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பொருள் மேலே என்ன செய்கிறீங்க, நீங்கள் நேசம் வச்சிட்டீங்க, அந்த பொருள் வந்து இன்னொருத்தட்ட போயிடுச்சு. அந்த பொருளை என்ன செய்யணும், நான் அதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கேன் அந்த பொருள் மேலே, அதனால் அந்த பொருளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், திரும்பவும் அதில் என்ன செய்வீங்க, அதில் மேலே தான் போவோம். அதுமாரி பிசாசு நீங்கள்
முன்னாடி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற புறஜாதியாக இருக்கும்போது அவங்களோடு உலாவிட்டு திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது பிசாசு என்ன செய்வான், அவங்கள எப்படியாவது திரும்பவும் என்கிட்ட கொண்டு வர்றதுக்காக அதிகமாக பிரயாசப்படுவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் இன்னும் அதிகமாக வேதத்தை படிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் ஆண்டவர் நேசிப்பதிலும் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், நீங்கள் பிரயாசப்படணும். அப்போது பிசாசு உங்களிடத்தில் நெருங்க மாட்டான். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும், என் விசுவாசம் கெட்டு போகாதபடி, என் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதபடி ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்புரவாயிட்டு நீங்கள் அவரிடத்தில் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்தால் ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவார், உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால தான் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் வாழ்வு பாவத்துக்கு எதிராக இருக்கணும், அப்போ தான் பிசாசு உங்களிடத்தில் வரமாட்டான். நீ பாவத்துக்கு எதிராக இல்லாதபடி இந்த பாவத்தோடு கூட நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் பிசாசின் ஈஸியாக உங்களை தாக்கிடுவான். அதனால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். இயேசு பாவத்துக்கு பாதுகாவலர். இயேசு நீதியான பாதையிலே அழைத்து செல்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அதனால் நீதியான அவர்கிட்ட நீதி மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன செய்யணும், இயேசு அதிகமாக நேசிக்க வேண்டும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களா, அது முடிச்சுட்டேன், நம்ம லேட் ஆச்சுன்னு. கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ், கேமரா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் என்ன செய்யுங்க, உடனே வாட்ஸ்அப் போய் மோர்னு போயிட்டு கிளியர், ஆல் கிளியர்னு போட்டிங்க, மொத்தமாக என்ன செஞ்சிடும், கிளியர் ஆகிடுது. பார்த்தீங்களா, எல்லாம் கிளியர் ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்முடைய உள்ளான பழைய பாவத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒப்படைச்சிட்டு இயேசுவின் நாமத்தினாலே போய் என்ன செய்யணும், அதை டெலீட் பண்ணிங்கன்னா இயேசு ரத்தத்தினாலே நீங்கள் முழுவதுமாக பரிசுத்தமாகிடுவீங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால் இந்த பாவத்துக்கு மனம் திரும்ப இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது. மனம் திரும்ப இல்லாமல் இது செய்ய முடியாது. அதனால் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும்பொழுது தான் நீங்கள் ஒரு புதிய மனிதனாக மாற்ற முடியும். சாத்தான் உங்களை பழைய வாழ்க்கைக்கு திரும்ப பல சந்திரங்களை முயற்சி செய்வான். கடந்த கால நினைவுகளை கொண்டு வந்து வாழ்க்கையை வர உங்களை முயற்சிப்பான். நிறைய காரியங்கள்லாம் மறந்து சாத்தான். அதனால் அந்த சாத்தானுக்கு ஏற்று நெல்லுங்கள். அதனால் என் பிரியமானவர்களே, மத்திய சுவிசேஷத்தில் 3:10 வாசி பார்த்தா மனம் திரும்பின செயல்கள். சரி, அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்பும்பொழுது பரலோகத்திலே ஒரு மிகுந்த சமாதானம் பெறுகிறது. இயேசுவை போல மாறுவோம். அல்லேலூயா. இயேசுவை போல மாறுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.